அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது இந்திய பொருளாதாரம் தொடர்பான டாப் 100 ஒன்லைனரை தான் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங் வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 2A தேர்வுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் டாப் 100லேருந்து கொஸ்டின்ஸ் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். சமதர்மத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் காரல் மார்க்ஸ். புதிய பேரியல் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் J.M. கீன்ஸ். மேக்ரோ என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் ராக்னர் பிரிக்ஸ். பெரிய பிரச்சனைகளான வேலையின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே நாட்டு வருமானம் என கருத்துருன்னு சொன்னது சாமுவேல்சன். நாட்டு வருமானத்தை பற்றி பால் சாமுவேல்சன் ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பார். என்னென்னா, பெரிய பிரச்சனைகளான வேலையின்மை, பணவீக்கம், வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே நாட்டு வருமானம் என கருத்துரு ஆகுன்னு சொன்னது பால் சாமுவேல்சன். நாட்டு வருமானம் கருத்துருவை முதலில் அறிமுகம் செய்தவர் சைமன் குஸ்னர்ஸ். நாட்டு வருமானம் எனும் கருத்துருவை முதலில் அறிமுகம் செய்தவர் சைமன் குஸ்னர்ஸ். ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்கின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், நாட்டு வருமானம் அல்லது நாட்டு ஈவுத்தொகை என்று குறிப்பிட்டவர் ஆல்பர்ட் மார்ஷல். வேளாண்மை துறையின் மொத்த உற்பத்தியின் மதிப்பு 64 வகை பயிர்களின் மொத்த உற்பத்தி மதிப்பை எடுத்துக்கொண்டு கணக்கிடப்படுகிறது. அப்போ எத்தனை பொருட்களை கொண்டு வேளாண்மை துறையின் மொத்த உற்பத்தி மதிப்பு கணக்கிடுறாங்கன்னா 64 வகை வேளாண் பொருட்களை கொண்டு. முழு வேலை நிலை என்பது கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கின்றதோ அங்கு முழு வேலை வாய்ப்பு நிலவுகிறதுன்னு என்று கூறியவர் லர்னர். நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் ஆடம் ஸ்மித். வெளியிட்டிருப்பார் 1776. பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்புன்னு சொன்னவர் மில்டன் பிரேட்மன். பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்புன்னு சொன்னது மில்டன் பிரேட்மன். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம்னு குறிப்பிட்டவர் வாக்கர். கட்டளை பணத்திட்டம் என்று அழைக்கப்படுவது காகித பணத்திட்டம். இந்திய ரூபாயின் பண குறியீட்டை உருவாக்கியவர் டி. உதயகுமார். இதை இந்திய அரசு எப்போ அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்குதுன்னா ஜூலை 15, 2010. இந்திய ரூபாயின் பண குறியீட்டை உருவாக்கிற உதயகுமார் தான் உருவாக்கியிருப்பார். எப்போ ஏற்றுக்கினாங்கன்னா ஜூலை 15, 2010. பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணத்தை என்னன்னு சொல்லலாம், பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் அல்லது வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிப்பது தான் ரொக்க வைப்பு விகிதம். அதாவது கேஷ் டெபாசிட் ரேஷியோ, சிடிஆர்னு சொல்லலாம். அதாவது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கையில் வச்சிருக்கிற பணம், வங்கி வைப்புகளில் உள்ள பணம் விகிதத்தை என்னன்னு சொல்லலாம், ரொக்க வைப்பு விகிதம், கேஷ் டெபாசிட் ரேஷியோன்னு சொல்லலாம். வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பும் மொத்த வைப்புகள் என்ற விகிதம் ரொக்க இருப்பு வைப்பு விகிதம்னு சொல்லுவாங்க, ஆர்டிஆர்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோனா என்னென்னா, பேங்க்ஸ் எல்லாம் தன்னுடைய பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கக்கூடிய இருப்பு, அதே போல் ஆர்பிஐயில் வைத்திருக்கக்கூடிய ரொக்க வைப்பும் மொத்த வைப்புகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோன்னு குறிப்பிடலாம். வங்கிகளில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு அல்லது வங்கிகளில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் என்னன்னு சொல்லணும், ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர்னு சொல்லலாம். அதாவது பேங்க்ஸில் இருக்கக்கூடிய வைப்புகள் எல்லாமே குறைந்தபட்சமாக போயிட்டு ரிசர்வ் பேங்க்கில் வைக்கக்கூடிய வேண்டிய அளவு, வங்கிகளில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் என்னன்னு சொல்கிறாங்க, ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்கிறாங்க. வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மைத்தன்மையிலான சொத்துக்கள், வணிக வங்கியில் இருக்கும் மொத்த கேட்பும் கால வைப்புகள் என்னன்னு சொல்கிறாங்க, சட்டப்படியான நீர்மை விகிதம், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் வச்சுன்னு இருக்கக்கூடிய சொத்துக்கள், வணிக வங்கியில் இருக்கக்கூடிய மொத்த கேட்பு கால வைப்புகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சட்டப்படியான நீர்மை விகிதம்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியான குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பு, விலை அதிகரித்தாவே பணவீக்கம்னு சொல்லலாம், விலை குறைந்தால் பணவாட்டம்னு சொல்லலாம். பணவீக்கம் என்பது குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்த நிலை தான் அப்படின்னு சொன்னது யார், கோல்பன். பணவீக்கம் என்பது வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் என்று குறிப்பிட்டவர் கிரிகரி.
சராசரி விலை மட்டும் குறைந்து வேலைவாய்ப்பின்மை நிலவும் நிலை பணவாட்டம் எனப்படும். பணவாட்டனாவே விலை வந்து குறையும், வேலையின்மை குறைந்து காணப்படும். குறுகிய பணம் என்பது என்ன? குறுகிய பணம்னா M1 M2 குறுகிய பணம்னு சொல்லலாம். வங்காள வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1806, மும்பை வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1840, சென்னை வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1843. இந்த 3 வங்கியும் சேர்த்து 1921 இம்பீரியல் வங்கின்னு ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த இம்பீரியல் வங்கி தான் 1955 SBIன்னு பெயர் மாற்றப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1935 ஏப்ரல் 1. இந்திய ரிசர்வ் வங்கி RBI நாட்டுடைமையாக்கப்பட்டது 1949. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ஓஸ்போர்ன் ஸ்மித். அயல்நாட்டு செலாவணி மேலாண்மை சட்டம், அதாவது ஃபெமா ஆக்ட்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஃபெமா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம், த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட், அதாவது PSS ஆக்ட்னு ஷார்ட்டாக சொல்லலாம். 2007 ஏற்படுத்தப்பட்டது. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007. இந்திய ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகம் செய்த ஆண்டு 1995. BCSBI, அதாவது இதுக்கு விரிவாக்கம் பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, வங்கி நெறிமுறை சட்டம் 1949 உருவாக்கப்பட்டது. மாறும் ரொக்க இருப்பு விகிதம்னா என்ன? மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி. இந்த மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதலில் பரிந்துரைத்தவர் JM கீன்ஸு. ரொக்க இருப்பு விகிதம் என்பது, ரொக்க இருப்பு விகிதம்னா வணிக வங்கிகளிடம் வந்து சேரும் கேட்பு மற்ற கால வாய்ப்புகளிலும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை மைய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். அதுதான் ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லலாம். ரொக்க இருப்பு விகிதம்னா பொதுவாக கமர்ஷியல் பேங்க்கு வரக்கூடிய கேட்பு மற்றும் கால வாய்ப்புகளில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு RBIயில் வைக்கக்கூடிய இருப்பாக வைக்கணும். அதுதான் ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா வந்து கமர்ஷியல் பேங்க் கிடைக்குதுன்னா அதில் குறிப்பிட்ட சதவீதம் ஒரு 30 ரூபா இல்லை 40 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைப்பாங்கன்னா RBIயில் வைப்பாங்க. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ ரொக்க இருப்பு விகிதம் என்பது வணிக வங்கிகளிடம் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வாய்ப்புகளிலும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை மைய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். அதுதான் ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லலாம். மைய வங்கி தனது அதிகாரமான ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் வணிக வங்கிகளின் கடன் அளவை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ மைய வங்கி பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வங்கிகள் வந்து கடன் அளவை வந்து கட்டுப்படுத்தும். பணவாட்டத்தின் போது ரொக்க இருப்பு விகிதத்தை மைய வங்கி என்ன பண்ணுவாங்க? குறைப்பாங்க. பணவாட்டத்தின் போது ரொக்க இருப்பு விகிதத்தை மைய வங்கி குறைக்கும். பிணைய பரிவர்த்தனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. பிணைய பரிவர்த்தனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம் என்னன்னா ரெப்போ விகிதம்னு சொல்லுவாங்க. ஸோ வணிக வங்கிகளுக்கு, அதாவது கமர்ஷியல் பேங்க்குக்கு RBI வந்து குறுகிய கால கடனை வழங்குற போது அதற்கு தரக்கூடிய வட்டி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. பணவாட்ட சூழ்நிலையில் ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டு கடன் வழங்குதல் அதிகரிக்கும். பணவாட்ட சூழ்நிலை ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. ரீசெண்டாக ரெப்போ ரேட் வந்து RBI குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில் நம்ம பார்த்துருப்போங்க. தற்போது ரெப்போ ரேட்டுன்றது எவ்வளோன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் தான் மீள் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா, கமர்ஷியல் பேங்க் கிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட கடனை RBI வாங்குவாங்க. அந்த RBI வாங்கக்கூடிய அந்த கடனுக்கான வட்டியை செலுத்துறதை பற்றி சொல்கிறதா மீள் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். தற்போதைய ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நபார்ட் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. ஊரக கடன் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் வங்கினாவே அது நபார்ட் வங்கி தான். வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம், அதாவது அக்ரிகல்ச்சுரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ERDC எப்போ தொடங்கினாங்கன்னா ஜூலை 1, 1963. வட்டார ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. இந்திய தொழில் நிதி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1, 1948. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்ன இல்லைங்க, ICICI பேங்க் எப்போ தொடங்கினாங்கன்னா ஜனவரி 5,
1955. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் தான் தமிழில் ஐசிஐசி பேங்க்குக்கான விரிவாக்கம். இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஐசிஐசி பேங்க் எப்போ தொடங்கினாங்க? ஜனவரி 5, 1955. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஐடிபிஐ பேங்க் தொடங்கப்பட்ட ஆண்டு 1976. எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வங்கி, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்போ தொடங்கினாங்கன்னா மார்ச் 1982. நபார்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1982 தான். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1982 தான். மார்ச் மாதத்தில் தொடங்கியிருப்பாங்க எக்ஸிம் பேங்க். மாநில தொழில் நிதி கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மாநில தொழில் நிதி கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாட்டு சொன்னது ஜேஎம் கீன்ஸ் 1936. வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடை பற்றி சொன்னது ஜேஎம் கீன்ஸ். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை அறிமுகம் செய்த ஆண்டு 1967. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1967. பேடிஎம் தொடங்கப்பட்டது 2015 ஆகஸ்ட் மாதம். 5 இணை வங்கிகளுடன் பாரதிய மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியாக செயல்பட தொடங்கிய ஆண்டு ஏப்ரல் 1, 2017. 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் காகித பணம் நீக்கம் செய்யப்பட்ட நாள் நவம்பர் 8, 2016. இந்திய ரூபாய் 1947 பார்த்திங்கன்னா 3 முறை மதிப்பிறக்க செஞ்சுருப்பாங்க. அந்த செய்யப்பட்ட ஆண்டுகள் செப்டம்பர் 29, 1949, ஜூன் 6, 1966, ஜூலை 1, 1991. அப்போது 3 முறை மதிப்பிறக்க இந்தியாவில் பணத்தினுடைய மதிப்பை மதிப்பிறக்க செஞ்சுருக்காங்க. எப்போ? 1949, 1966, 1991. பிரிட்டன் உட்ஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1944. பன்னாட்டு பண நிதியம் தலைமையிடம் வாஷிங்டன் டிசி 1945 ஏற்படுத்தினாங்க. பன்னாட்டு பண நிதியம் ஐஎம்எஃப். உலக வங்கி தலைமையிடமும் வாஷிங்டன் டிசி தான். 1945 வேர்ல்டு பேங்க் ஏற்படுத்தினாங்க. உலக வணிக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், WTO. இதனுடைய தலைமையிடம் ஜெனீவா. தொடங்கப்பட்ட ஆண்டு 1995. பன்னாட்டு பண நிதியத்தில் கடைசியாக நௌரு குடியரசு இணைந்த ஆண்டு 2016. நௌரு குடியரசு எப்போ கடைசியாக நினைச்சிச்சுன்னா 2016 ஐஎம்எஃப்பில். ஐஎம்எஃப்பை பொறுத்தவரையும் மொத்த உறுப்பு நாடுகள் 189 உறுப்பு நாடுகள் உள்ளன. சிறப்பு எடுப்புரிமைகள் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1969, 1969 தாழ்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர். இது ஈடுசெய் கடன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1963. ஈடுசெய் கடன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1963. அதே ஈடுசெய் கடன் திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்பட்ட ஆண்டு 1981. தாங்கிருப்பு நிதி வசதி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1969. தாங்கிருப்பு நிதி வசதி ஏற்படுத்த ஆண்டு 1969. மறுகட்டமைப்புக்கும் மேம்பாட்டுக்குமான பன்னாட்டு வங்கி ஐபிஆர்டின்னு சொல்லுவாங்க. 1945 ஏற்படுத்தினாங்க. பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1960. பன்னாட்டு நிதி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை 1958. முதலீட்டு தகராறுகள் தீர்விற்கான பன்னாட்டு மையம் 1966. முதலீட்டு தகராறுகள் தீர்வுக்கான பன்னாட்டு மையம் 1966. உலக வணிக மையம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர், இரட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க. இது இரட்டை கோபுரம். உலக வணிக மையம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் ஏப்ரல் 4, 1973 தொடங்கப்பட்டது. தலைமையிடம் நியூயார்க். சார்க் அமைப்பின் தலைமையிடம் காத்மண்டில் இருக்குது. சார்க் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1985 டிசம்பர் 8. சார்க் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1985 டிசம்பர் 8. ஏசியான் அமைப்பின் தலைமையிடம் ஜகர்த்தா. ஏசியான் அமைப்பின் தலைமையிடம் ஜகர்த்தா. ஏசியான் அமைப்பு எப்போ தொடங்கினாங்கன்னா 1967 ஆகஸ்ட் 8. ஃபஸ்ட்டு தொடங்குது ஏசியான் அமைப்பு தான். இது சார்க் தலைமை 2ஆவதாக தொடங்குது. சார்க் 1985. ஏசியான் 1967 ஆகஸ்ட் 8 தொடங்கியிருப்பாங்க. தலைமையிடம் ஜகர்த்தா. பிரிக்ஸ் தலைமையிடம் ஷாங்காய். இது பிரிக்ஸ் என்ற வார்த்தையை உருவாக்குனது 2001 தந்திருப்பாங்க. இது புத்தகத்தில் 12th புத்தகத்தில் இருக்கும். ஆனால் பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்குனது 2006 தான். நம்ம பின்னாடி பார்ப்போம். சார்க் நாடுகளை பொறுத்தவரையும் 8 நாடுகள் இருக்கும். சார்க் நாடுகள் அதில் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்னு ஷார்ட்டாக சொல்லலாம். எம்பிபிஎஸ். நெக்ஸ்ட் ஒன் ஐபிஏஎன். எம்பிபிஎஸ்னு எம் ஃபார் மாலத்தீவ், பி ஃபார் பூட்டான், பி ஃபார் பங்களாதேஷ், எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, ஐ ஃபார் இந்தியா, பி ஃபார் பாகிஸ்தான், ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், என் ஃபார் நேபாள். ஸோ சார்க் நாடுகள்னாவே இந்தியா, பூட்டான், பாகிஸ்தான், நேபாளம், வங்காளதேசம், மாலத்தீவு, இலங்கை, ஆப்கானிஸ்தான். இந்தியா ஆசியானுடன் கூட்டாளியாக செயல்பட தொடங்கிய ஆண்டு 1992. ஏசிய நாடுகளை பொறுத்தவரையும் புரூனை,
கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். பிரிக்ஸ் நாடுகளை பொறுத்தவரையும் ஆரம்ப காலகட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இருந்தது. 2006 பிரிக்ஸ் கூட்டமைப்பு நிறுவப்பட்டது. 2010 தென்னாப்பிரிக்கா இணைந்திருக்கும். கடைசியாக எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் 2023 சேர்வதற்கான அங்கீகாரம் தந்திருப்பாங்க. 2024 முதல் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்த 5 நாடுகள் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் இணைந்திருக்கும். தற்போதைய பிரிக்ஸ் நாடுகள் மொத்தம் 10 நாடுகள் இருக்குது. 2025க்கான பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா, அதாவது 6/7 பார்த்திங்கன்னா ஜூலை 6/7 ரியோ டி ஜெனிரா, பிரேசிலில் ரியோ டி ஜெனிராவில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டிருக்காருங்க. கேள்வி 79. மறைமுக வரிகளை பொறுத்தவரையும் உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்கத்தீர்வை, கேளிக்கை வரி, சேவை வரி. பண்டங்கள் பணிகள் வரி எப்போ நடைமுறைக்கு வந்தது? அதாவது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2017. பட்ஜெட் என்ற பதம் பௌஜெட் என்ற பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் சிறிய பை. ஒன்றிய வரவு செலவு திட்டத்தை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் 112. மத்திய பட்ஜெட்டை சொல்கிறது ஆர்டிக்கல் 112. மாநில வரவு செலவு திட்டம் மாநில பட்ஜெட்டை பற்றி சொல்கிறது 202 ஆர்டிக்கல். நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் என்பது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையும் ஆண்டினுடைய மத்தியில் ஒப்படைக்கப்படும் இந்த நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 116. சுழிய வரவு செலவு திட்டம், அதாவது பூஜ்ய வரவு செலவு திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1987-88. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 269. ரொம்ப முக்கியமானது இந்த மூணுமே. ஆர்டிக்கல் 268, 269, அடுத்து 270, 272 ரொம்ப முக்கியமானது. ஆர்டிக்கல் 268 என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டேக்ஸ் போடுவாங்க, ஆனால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டு வசூலித்து பயன்படுத்துறதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 268. அதே 269 என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸை போடுறாங்க, அவங்களே வசூல் செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒதுக்குறாங்க, அதை பற்றி சொல்கிறது 269. அதே ஆர்டிக்கல் 270 மற்றும் 272 என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறாங்க, வசூலிக்கிறாங்க, அதை ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் பிரித்து அளித்து தராங்க, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 270 மற்றும் 272. நிதிக்குழுவின் பணிகளை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் 280. திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு மார்ச் 15, 1950. சர் எம் விஸ்வேஸ்வரய்யா இவரை பற்றி சொல்லணும். 1934 என்ன பண்ணியிருப்பார்னா, இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்திருப்பார். யார்? சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் 10 ஆண்டு திட்டம் ஒன்றை தன்னுடைய இந்திய பொருளாதாரம் திட்டமிடல் என்னும் புத்தகத்தில் சொல்லியிருப்பார். அப்போ 10 ஆண்டு திட்டத்தை தந்தது யாருன்னா சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. எப்போனா 1934. அடுத்து தேசிய திட்டக்குழுவை ஏற்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. தேசிய திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1938. பாம்பே திட்டத்தை பொறுத்தவரையும் 1940 சொல்லலாம். இது மும்பையினுடைய முன்னணி தொழிலதிபர்கள் உருவாக்கிய திட்டம் தான் பாம்பே திட்டம். எப்போ இதை முன்மொழிஞ்சாங்கன்னா 1938 முன்மொழிஞ்சாங்க. இது 15 ஆண்டுக்கான தொழில் முதலீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ 15 ஆண்டுக்கான தொழில் முதலீட்டு திட்டம்ன்றது 1940, இன்னொரு பேர் பாம்பே திட்டம். அடுத்து காந்திய திட்டத்தை பொறுத்தவரையும் SN அகர்வால் 1944 வழங்கியிருப்பார். இது வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்குமான திட்டம். கேள்வியை காந்திய திட்டம்னு கேட்கலாம், அல்லது SN அகர்வால் வழங்கிய திட்டம்னு கேட்கலாம், அல்லது வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்குமான திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்கலாம், 1944. அடுத்து மக்கள் திட்டத்தை பொறுத்தவரையும் 1945 ஏற்படுத்தப்பட்டது. இதை வடிவமைத்தவர் MN ராய் வடிவமைச்சிருப்பார். மக்கள் திட்டம்னா என்ன சொல்லுதுன்னா, வேளாண்மை உற்பத்தியையும் வழங்கலையும் இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்திய திட்டம் எதுன்னு கேட்கலாம். மக்கள் திட்டம், MN ராய். சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க. சர்வோதய திட்டம் 1950 JP நாராயணன் தந்திருந்தாங்க. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயண் முன்மொழிஞ்சிருப்பார் சர்வோதய திட்டத்தை 1950. இது காந்தியடிகள் மற்றும் வினோபாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம். கேள்வி இப்படியும் கேட்கலாம், காந்தியடிகள் மற்றும் வினோபாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் எதுனா சர்வோதயா திட்டம். வேளாண்மை மட்டுமல்லாமல் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம் எது?
வேளாண்மை மட்டுமல்லாமல் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம் சர்வோதய திட்டம். சுட்டிக்காட்டு திட்டம் அல்லது மோனல் திட்டத்தை செயல்படுத்திய நாடு பிரான்ஸ். நிதி ஆயோக் ஏற்படுத்தது. திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 ஏற்படுத்தப்பட்டது. புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரொனால்டு பிஷர். புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரொனால்டு பிஷர். இந்திய புள்ளியியலின் தந்தை வந்து பிசி மகளனோபிஸ். இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் பிசி மகளனோபிஸ். பிசி மகளனோபிஸ் உடைய பிறந்த தினமான ஜூன் 29 தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கிறேங்க. அதே தேசிய புலிகள் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 29 வந்து பார்த்திங்கன்னா புலிகள் தினம், டைகர்ஸ் டே. ஜூன் 29 வந்து பார்த்திங்கன்னா புள்ளியியல் தினம், தேசிய நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் எக்கனாமிக் ரிலேட்டடாக டாப் 100 ஒன்லைனரை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த டாப் 100 வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.